Hi எல்லாருக்கும் வணக்கம். This is Deepa. Welcome back to our channel TD's Bake and Vlogs. இன்னைக்கான வீடியோல வந்து OTG பத்தி தாங்க பார்க்குறோம். பேக்கிங் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு மட்டுமே OTG வேணுங்கிறது அவசியம் இல்லை. நம்ம வீட்லேயே நம்ம கிட்ஸ்க்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஹெல்த்தியாக ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் நிறைய ஐட்டம்ஸ் பேக் பண்ணி கொடுக்கலாம். ஃபாரின்லலாம் டிஃபால்ட்டாகவே எல்லார் வீட்லேயுமே வந்து OTG இருக்குங்க. அதுக்காக இங்கே நம்மளும் வச்சுக்கணுமானா கண்டிப்பாக அவசியம் கிடையாது. வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லைன்னா இருக்கவே இருக்கும் ஒரு குக்கர் அண்ட் ஸ்டாண்ட், அப்புறம் பேசிக்கான கொஞ்சம் பொருட்கள். அது என்னென்னு தெரியணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனும் ப்ரௌனி பிஸ்னஸ்க்கு தேவையான பொருள் பற்றி நான் வீடியோ போட்டிருப்பேன். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் OTG வாங்குகிற பிளானில் இருக்கீங்க, இல்லை இப்போ வேண்டாம் ஃப்யூச்சரில் வாங்குகிற பிளானில் இருக்கீங்கனாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்புறம் வந்துட்டு எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு ஒரு 11 பாயிண்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து OTGனா என்ன அப்படின்றது தெரியணும் இல்லையா? OTGனா ஓவன், டோஸ்டர், கிரில்லர், இந்த மூணும் சேர்ந்தது தாங்க OTGன்னு சொல்லுவோம். இதில் வந்து நம்ம நிறையா கேக், பிரெட், பன், பஃப், அப்புறம் இப்போ ட்ரெண்டிங்காக போகிற ப்ரௌனிஸ், பீஸா, சாண்ட்விச், டிக்கா, அப்புறம் சிக்கன் கிரில், இதெல்லாமே வந்து நம்ம பண்ணலாம். இப்போது OTGக்கும் மைக்ரோவேவ் ஓவனுக்கும் டிஃப்ரென்சஸ் வந்து என்னென்னா, மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்த்த உடனே தெரியுறது அப்படின்னா அதோட டோர் ஃபங்க்ஷன்ஸு. டோர் வந்து உங்களுக்கு மேலாப்பில் இருக்கும் OTGயில், இதுவே ஓவனில் எடுத்துட்டிங்கன்னா சைடில் இருக்கும். அப்புறம் இது வந்து லைட் வெயிட்டாக இருக்கும், அது ஹெவி வெயிட்டாக இருக்கும். காயில்ஸ் மூலமாக தான் OTG வந்து உங்களுக்கு ஹீட் ஆகி குக் ஆகும். இதுவே ஓவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மைக்ரோவேவ்ஸ் மூலமாக தான் வந்து உங்களுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி உங்களுக்கு குக் ஆகும். இதுவே பேக்கிங் பர்பஸ்க்கு அப்படின்னா OTG தான் ப்ரிஃபர். மைக்ரோவேவ் ஓவன் வந்து உங்களுக்கு ஃபுட் நீங்கள் குக் பண்ணுறதுக்கோ இல்லைனா ரீஹீட் பண்ணுறதுக்கோ வந்து ஓவன் பெஸ்ட்டு. ப்ரைஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி OTGயோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கம்மி. பவர் கன்சப்ஷனுமே வந்து ரெண்டு கூட கம்பேர் பண்ணுறப்போ இது கம்மி தான். ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 1.6லேருந்தே இருக்கும். ஓவன் வந்து உங்களுக்கு 7K பக்கம் வரும். பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா OTG தான் குட் ஆப்ஷன் சொல்லுவேன், வீட்டுக்கு இருந்தாலும் சரி பிஸ்னஸ்க்கு இருந்தாலும் சரி. அடுத்த கெப்பாசிட்டி வந்து என்னென்னா உங்களுக்கு 9 லிட்டர்ஸ்லேருந்தே வந்து OTG இருக்குது. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 60 லிட்டர் வரைக்கும் இருக்குது. இப்போ வீட்டு பர்பஸ்க்கு அப்படின்னா வந்துட்டு வீட்டில் ஒரு 2-3 பேர் தான் இருக்கீங்க, அவங்களுக்காக அப்படின்னா நீங்கள் 15லேருந்து 20 லிட்டர் வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இதுவே வந்து 3 பேருக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 25லேருந்து 40 லிட்டர் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், மீடியம் ரேஞ்சு. இல்லை பிஸ்னஸ் பர்பஸ்க்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 45 லிட்டர்ஸ்க்கு மேலே வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் அதிகமாக கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்து வந்து என்னென்ன டூல்ஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து பேக்கிங் ட்ரேங்க. இதில் வந்து குக்கீஸு, பஃப், பன் இதெல்லாமே வந்து நீங்கள் வச்சு ப்ளேஸ் பண்ணி பேக் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி கூலிங் ரேக் கொடுத்துருப்பாங்க. இது வந்து வயர் ரேக்குன்னு சொல்லலாம், இல்லை கூலிங் ரேக்குன்னு சொல்லலாம். இது வந்து நிறைய டீன்ஸ் வந்து நீங்கள் மேலே வச்சு நல்லா பேக் பண்ணிக்கலாம். இது அப்படியே வந்து இன்வெர்ட்டாக போட்டிங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம பார்பிக்யூ நேஷன் எல்லாம் இருக்கும் கிடைக்கும் இல்லையா, நம்ம வந்து பன்னீர் டிக்கா, சிக்கன், ஃபிஷ் இதெல்லாமே வந்து கிரில் பண்ணி சாப்பிடலாம். அந்த மாதிரி வந்து இது வந்து ஸ்கியூஸ்ன்னு சொல்லுவோம். இதில் இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு அதே மாதிரியே கிடைக்கும். இப்போ வந்து இது வந்து நம்ம டாங்குன்னு சொல்லுவோம், அதாவது நம்ம வீட்டில் இடுக்கி இருக்கும் இல்லையா பாத்திரம் எடுக்கிறது, அதே மாதிரி தான். இப்போ நம்ம OTGயில் வந்து நம்மளோட ட்ரே வந்து நம்ம இந்த பொசிஷனில் தான் வச்சுருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பொசிஷனில் வச்சுட்டு இதை வச்சு எப்படி வந்து நம்ம எடுக்கலான்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணி ஒரு லாக் கொடுங்க, லாக் கொடுத்து மேலே எடுங்க. அவ்வளோதான், ஈஸியாக வந்து இதை வந்து நம்ம லிஃப்ட் பண்ணியிருக்கலாம். உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கும் வெளியே எடுக்கிறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்கள் ஹேண்ட் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுவே வந்து பேக்கிங் ட்ரே, இந்த பிளாக் கலர் ட்ரே இருக்குல்ல, இதை வச்சு பண்ணணும் அப்படின்னா அதுவும் அதே மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம லிஃப்ட் பண்ணுறது தான். கொஞ்சம் பேலன்சிங் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து கிரில், சிக்கன் கிரில் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ஸ்க்ரூ மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த டாங் வந்து கொஞ்சம் உள்ளே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். உள்ளே இழுத்து விட்டு சிக்கனை வந்து நல்லா உள்ளே இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். அதை வந்து வெளியில் எடுக்கிறதுக்காக வந்து இந்த டாங் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இந்த மாதிரி வந்து லிஃப்ட் பண்ணி நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸு ஓவர்வியூ பார்த்துடலாம். இப்போ பாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வந்து மிரர் கிளாஸால் இருக்கும். அதுக்கப்புறம் ஹேண்டில் வந்து உங்களுக்கு ஹீட் ரெசிஸ்டன்ஸ் தான், உங்களுக்கு ஹீட் ஆகாது. அதுக்கப்புறம் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. இதெல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஹீட்டாக தான் இருக்கும். இந்த நான் ஹேண்டில் பிடிச்சிருக்கல அது மட்டும் வந்து உங்களுக்கு ஹீட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். உள்ளே இருக்க ஏரியா பார்த்துடலாம். உள்ளுக்குள்ளே இருக்கிறத வந்து உங்களுக்கு இதுதான் வந்து நான் காயில்னு சொல்லியிருந்தேன் இல்லையா,
இது வந்து டாப்பில் வந்து 2 இருக்கும், பாட்டமில் 2 காயில்ஸ் இருக்கும், மொத்தம் 4 காயில்ஸ் இருக்கும். அப்புறம் 3 ரேக் இருக்குது, அப்புறம் ஃபேன், அதுக்கப்புறம் வந்து லைட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ரோட்டரி சொல்லியிருந்தாங்களா அந்த கிரில் பேக் பண்ணுறது, அதுக்கான பிளேஸ்மெண்ட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு 2 இங்கேயும் இன்னொரு 2 இங்கேயும் வந்து. இது வந்து சென்டர் ரேக்கில் வந்து சென்டர் ஆஃப் த ஓவன் வந்து உங்களுக்கு இருக்கும் ஈவனாக பேக் ஆகிறதுக்காக. அப்புறம் இது வந்து க்ரம் ட்ரேங்க. இதில் தான் வந்து உங்களுக்கு இப்போ கிரில் பண்ணுறோம் இல்லை டிக்கா பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸஸாக இருக்க ஆயிலு அப்புறம் மசாலாஸ் இதெல்லாமே உதிரும் இல்லையா, ஸோ அது வந்து நம்ம அந்த டஸ்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ட்ரே இருக்கும். இது வந்து ஒரு பேக்கிங் பெப்பர் அந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அது மீறியும் வந்து உங்களுக்கு எதனா ஸ்பில் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இமிடியேட்டாக வந்து அப்போவே வந்து கிளியர் பண்ணிடுங்க. இல்லைன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஸ்பாட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். இப்படி ஈஸியாக வந்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு அதை கிளியர் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க இந்த க்ரம் ட்ரேவோட யூஸஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரே காட்டினேன் இல்லையா, அந்த ட்ரே வந்து எப்படி இன்சர்ட் பண்ணி எடுக்கலான்றதை பார்க்குறோம். டாங் வச்சு இதே மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக வந்து வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 3 கண்ட்ரோல் இது இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர் இருக்கும். டெம்பரேச்சர் வந்து 100லேருந்து 250 வரைக்குமே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோடு இருக்கும், கிரில் ஆப்ஷன் இருக்கும். பேக்னா பாட்டம் ராட் மட்டும் ஆனில் இருக்கும். இதுவே டோஸ்ட் மோட்லனா உங்களுக்கு பாட்டம் அண்ட் டாப் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஆனில் இருக்கும். ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் டோஸ்ட் மோடு தான் வச்சு நீங்கள் ப்ரீஹீட் பண்ணணும். அப்போ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். பேக் பண்ணுறதுக்கு வந்து கேக் பேக் பண்ணுறதுக்கு இதெல்லாமே வந்து நீங்கள் பேக் மோட்லேயே வச்சு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டைமர் வந்து உங்களுக்கு 0லேருந்து 60 மினிட்ஸ், அதாவது 1 hour வரைக்கும் இருக்கும். இதை வந்து நீங்கள் ப்ரீஹீட்டுக்குன்னு வரப்போ 10 மினிட்ஸ் வந்து வச்சு நீங்கள் ப்ரீஹீட் பண்ணலாம். டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்விட்ச் இருக்கும், ரோட்டரி ஸ்விட்சுன்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்துட்டு ஃபேன் ஸ்விட்ச், கன்வெக்ஷன் ஃபேனோடது. இப்போ அது மெயின்டெனன்ஸ் பார்த்துடலாம். இப்போ இதை வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற ஏரியா பக்கத்தில் தான் வந்து நீங்கள் இதை வந்து ப்ளேஸ் பண்ணணும். பிகாஸ் ஹீட்டெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப அடைஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா ஹீட் உங்களுக்கு அந்த ரூம் ஃபுல்லாகவே இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கிறதுக்காக வந்துட்டு ஜன்னல் ஓரம் இல்லை டோர் பக்கத்தில் வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வாழை ஒட்டினாப்பில் இல்லாமல் கேப் விட்டு வந்து நல்லா ஃப்ரீயாகவே வந்து அதை வந்து வைங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து எந்த ஒரு வெயிட்டுமே வைக்காதீங்க. அது குறிப்பிட்டு பேக் பண்ணுறப்போ பேக்கிங் ஆகிட்டு இருக்கிற டைமில் நீங்கள் பிளாஸ்டிக்கோ இந்த மாதிரி எந்த இதுவுமே வந்து வைக்கக்கூடாது. அப்புறம் க்ரம் ட்ரே வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சும்மா ஜஸ்ட் வெட் அண்ட் ட்ரை க்ளாத்ஸ் வச்சு நீங்கள் இதை தொடச்சி எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் குக்காய் முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டோரை வந்து லைட்டாக இந்த மாதிரி ஓப்பன் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஹீட் எல்லாமே டக்குன்னு வெளியே போயிடும். வெளியே போனதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து இனிஷியல் பாயிண்டில் இருக்கும் இல்லையா, ஆஃப் ஸ்டேஜில் வச்சுட்டு ப்ளக் பாயிண்ட்டு எடுத்துடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணலான்றது பார்த்துடலாம். இப்போ ரோட்டரி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வந்து நான் கிரில் ராட் இருக்கு இல்லைங்களா, ரோட்டரி ராட், அதை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம டெம்பரேச்சர் டைமர் எல்லாமே வந்து செட் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் நான் செட் பண்ணிவிட்டு கிரில் ஆப்ஷனில் வைக்கிறேன். அதுக்கப்புறம் டைமர் வந்து இது பண்ண உடனே உங்களுக்கு பவர் பட்டன் வந்து ஆன் ஆயிரும். அப்படியே ஓடிஜிக்குள்ளே இருக்க லைட்டுமே வந்து உங்களுக்கு ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம கிரில் தானே பண்ண போகிறோம், ஸோ அதனால் ரோட்டரி ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கணும். இப்போ என்ன ஆகும்னா இப்போ பாருங்களேன், இப்போ கடையில் ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, கிரில் வந்து அப்படியே சுற்றிகிட்டே இருக்கும் இல்லையா சிக்கன், அதே மாதிரி வந்து நமக்கு உள்ளே வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்புறம் லைட்டும் வந்து ஆனில் இருக்குது பாருங்கள். க்ளோஸ் பண்ணி அவ்வளோதான் குக் பண்ணிக்கலாம். முடிஞ்ச உடனே இந்த மாதிரி ஒரு சவுண்டு வரும். இந்த சவுண்டு வந்துடுச்சு அப்படின்னா டைமிங் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு குக் ஆகிடுச்சுன்னா ஓகே, இல்லைனா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டைம் வச்சு பேக் பண்ணுங்கள். அப்புறம் எல்லாத்தையும் ரீசெட் பண்ணிடுங்க. இப்போ வந்து ட்ரே வந்து எங்கெங்கே ப்ளேஸ் பண்ணால் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். இப்போ வந்து நான் கீழே ரேக்கில் வச்சுருக்கேன். அப்போ வைக்கிறப்போ உங்களுக்கு பாட்டமில் மட்டும் உங்களுக்கு ஹீட் வரும், டாப்பில் வந்துட்டு உங்களுக்கு ஹீட்டு அவ்வளோக்கு கிடைக்காது. இதுவே நீங்கள் டாப் ரேக்கில் வச்சிங்க அப்படின்னா மேலே வந்து சீக்கிரம் உங்களுக்கு குக் ஆகும், கீழே வந்து குக் ஆகாது. இதுவே நீங்கள் சென்டர் ரேக்கில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஈவனாக இருக்கும். மேலேருந்து உங்களுக்கு ஹீட் வரும்,
கீழே வந்து உங்களுக்கு ஹீட் வருன்றப்போ உங்களுக்கு ஈவனாக வந்து நல்லாவே பேக் ஆகி கிடைக்கும். ஸோ பெஸ்ட்டு வந்து நீங்கள் சென்டர் ரேக்கில் வச்சு பேக் பண்ணுறது தான். இப்போ ப்ரீ ஹீட் பார்த்துடலாம். டெம்பரேச்சர் வந்து 150லேருந்து 180 வரைக்கும் நீங்கள் ப்ரீ ஹீட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரீ ஹீட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்ம 2 ராடுமே வந்து ஆனில் இருக்கணும். ஸோ டோஸ்ட்டில் வச்சுட்டு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. வச்சிங்க அப்படின்னா பவர் பட்டன் ஆன் ஆயிரும். அப்புறம் உள்ளே வந்து லைட்டுமே வந்து உங்களுக்கு ஆன் ஆகிருக்கும். இப்போ இந்த ப்ரீ ஹீட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி சவுண்டு வந்தது ப்ரீ ஹீட் முடிஞ்சிருச்சு. அப்போ வந்து உள்ளுக்குள்ளே வந்து ட்ரே உள்ளே வச்சிடலாம். பேக்கிங்கான ட்ரே, கேக் டின் அந்த மாதிரி வச்சுட்டு டெம்பரேச்சர் வேணுன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேக்கில் வச்சுட்டு பேக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் கேக்குக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் ரீசெட் பண்ணிவிட்டு ப்ளக் வந்து வெளியே எடுத்து விட்டுருங்க. அப்புறம் ஏர் வந்து ஹீட் வெளியே போகிறதுக்காக ஓப்பனில் வச்சுருக்கோம். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் பேக்வேர்ஸ் எல்லாம் என்னென்ன வேணுன்றது பார்த்துடலாம். இது வந்து நான்ஸ்டிக் பேக்வேர். இது வந்து உங்களுக்கு அலுமினியமில் கிடைக்கலன்னா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. பட் இது வந்து உங்களுக்கு சீக்கிரமே வந்து துரு பிடிக்கிற மாதிரி ஆகும். எனக்கு கேட்டால் பெஸ்ட் வந்து அலுமினியம் டின்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மைக்ரோவேவ் சேஃப் பவுல்ஸ் அப்படின்னே இருக்கும். பட் ஸ்டில் இருந்தாலும் இது பிளாஸ்டிக் தான். ஸோ உள்ளே வந்து நீங்கள் வச்சு சாக்லேட் மெல்ட்டிங்க்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் ஹேண்ட் க்ளவுஸ் வந்து வாங்கிக்கோங்க. ஃபுட் கிரேட் மெட்டல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, அதோட நோட்ஸ் தான் இருக்குது. நம்ம டூல்ஸ் என்னென்ன இன்க்ளூட் ஆகும், அதுக்கப்புறம் அதோட ஓவர்வியூ என்ன, ஃபங்க்ஷன்ஸு, மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணணும், ப்ரீஹீட் ஆப்ஷன்ஸு, அப்புறம் பேக்வேர்ஸ் பற்றி எல்லாமே பார்த்தோம். இப்போ டின்ஸ் என்னென்ன ப்ளேஸ் பண்ணலாம், எவ்வளோ ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ ரவுண்ட் டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 இன்ச்சில் வந்து 6 டின் வந்து அட் அ டைமில் வச்சு பேக் பண்ணலாம். இது வந்து ஒவ்வொரு ஓடிஜிக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு மாறுபடும். என்னோடது வந்து 60 லிட்டர்ன்றனால நம்ம அட் அ டைமில் வந்து ஒரு 3 கிலோ வரைக்குமே வந்து வச்சு நம்ம பேக் பண்ணலாம். இப்போ இதுவே வந்துட்டு நீங்கள் பிராண்ட்ஸ்க்கு போயிட்டீங்கன்னா ப்ரெஸ்டீஜ், ஃபிலிப்ஸ், போரோசில், மார்ஃபி ரிச்சர்ட்ஸ், பஜாஜ் மெஜஸ்டி, அகோரா இதெல்லாம் அஃபோர்டபுள் இருக்கும். எப்படி செலக்ட் பண்ணலாம் ஃபைனலி ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம்லங்க, ஓடிஜி தான் வந்து பெஸ்ட் ஃபார் பேக்கிங்னு சொல்லிட்டு. இப்போ அது வந்து கன்க்ளூட் பண்ணுங்கள், வீட்டுக்கா பிஸ்னஸ்க்கான்னு சொல்லிட்டு. வீட்டுக்குன்னா மெம்பர்ஸை பொறுத்து மாறுபடும். இதுவே வந்துட்டு பிஸ்னஸ்க்கு அப்படின்னா கிச்சன் ஏரியா வச்சு மாறுபடும். கிச்சனில் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் நிறையவே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹை எண்ட் கூட போய்க்கலாம். பட் உங்கள் பட்ஜெட்டில் அது இன்க்ளூட் ஆகணும். இதுவே ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் கம்மியாக கூட சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்ஜெட்டை பார்க்கறத விட எந்த பிராண்ட் வந்து உங்களுக்கு சர்வீஸ் நல்லாயிருக்கும் அப்படின்றத பார்த்து நீங்கள் செல்ஃப் ரிசர்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். ஆன்லைனும் சரி ஆஃப்லைனும் சரி ரெண்டுத்தோட ப்ரைஸஸ்மே வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஒரு ரெஃபரன்சஸ் எடுத்துக்கோங்க. பட் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவையானது என்ன பெஸ்ட்டாக இருக்குன்றது நீங்களே ஓன் ரிசர்ச் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அப்புறம் ஃபைனலாக வந்துட்டு இதை வந்து டேரெக்டாக போய் ஷாப்பில் போய் பார்த்து வாங்குங்க. பிகாஸ் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போடுறப்போ உங்களுக்கு அங்கங்கே ஒடுங்கி வருது அப்படின்ற மாதிரிலாம் ரிவ்யூஸ் நான் பார்த்துருக்கேன் நிறையவே. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நிறைய 1க்கு 10 கடை ஏறி இறங்குங்க. அவங்கள்ட்ட வந்து பில் வாங்குங்க. வாங்கிட்டு நீங்கள் கோ த்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனலாக அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். எனக்கு எப்போதுமே வந்துட்டு முதல் அவுட்புட் வந்து பிளானிங், அதாவது இந்த ப்ராசஸ் பண்ணுறோம் இல்லையா, ரிசர்ச் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. அதில் ஏகப்பட்ட விஷயங்களை கற்றுப்போம். அப்படி இல்லைனாலும் அது இப்போ இல்லைனாலும் அது வேறு ஏதோ ஒரு நாள் வந்து கை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். அதுவும் இல்லாமல் அது நமக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கும். எனக்கு க்ராசரி பர்ச்சேஸ் பிளான் பண்ணுறது, மீல்ஸ் வீக்லி பிளான் பண்ணுறது இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் இந்த ஓடிஜி அண்ட் பேக்கிங் ரிசர்ச்சும். கண்டிப்பாக நீங்களும் ரிசர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் அதோட ஃபீலே தனியாக இருக்குங்க. இதே மாதிரி நல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாமல் வரும். அப்படியே நம்ம சின்ன பிஸ்னஸையும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.